ஒரு கேள்வி. நீ நல்ல மனிதன் இருந்தும் ஏன் சில நேரங்களில் வாழ்க்கை கஷ்டம் தருகிறது? ஏன் சில கெட்டவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள்? நீங்கள் யாருக்கும் கெடு செய்யாமல் இருந்தும் ஏன் சில துன்பங்கள் உங்களை தேடி வருகிறது? இது எல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அது கர்மா. ஆனால் கர்மா எப்படி வேலை செய்கிறது என்று பல பேருக்கும் உண்மையில் தெரியாது. இன்று நாம் பேசப்போவது சாதாரண விளக்கமில்லை. கர்மா எப்படி செயல்படுகிறது, வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறது, என்ன காரணம், இதற்கான ஆழமான உண்மையை இப்போது பார்க்கலாம். இந்த வீடியோ முழுவதும் பார்த்தால் நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடும். கர்மா என்றால் என்ன? பொதுவாக மக்கள் நினைப்பது என்னவென்றால், நாம் செய்த பாவம் திரும்ப வரும் என்று. ஆனால் கர்மா அதைவிட பெரியது. கர்மா என்றால் செயல். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆற்றல் உருவாகிறது. அந்த ஆற்றல் ஒரு நாள் திரும்ப நம்மை தேடி வரும். இந்த உலகத்தில் ஒரு செயலுக்கும் விளைவு இல்லாமல் போகாது. நாம் பேசும் வார்த்தை, நாம் நினைக்கும் எண்ணம், நாம் செய்கிற செயல் ஒவ்வொன்றும் ஒரு விதமான ஆற்றலை உருவாக்குகிறது. அதுதான் கர்மா. கர்மா எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? அது ஒரு விதை போல. நீ இன்று ஒரு விதை போட்டால் அதே நாள் மரமாக மாறாது. சில விதைகள் ஒரு வாரத்தில் வளர்கிறது, சில விதைகள் ஒரு வருடமாகும், சில விதைகள் பல வருடங்களாகும். அதே மாதிரிதான் கர்மா. நாம் இன்று செய்த செயல்களின் விளைவு உடனே வராது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்போதும் நல்லவன், யாருக்கும் கெடு செய்யாமல் இருந்தான். அவன் யாரையும் ஏமாற்றவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆனால் அவன் வாழ்க்கை எப்போதும் கஷ்டம். ஒரு நாள் அவன் கடவுளிடம் கேட்டான், நான் யாருக்கும் கெடு செய்யவில்லை, நான் நல்லவனாகவே வாழ்கிறேன். அப்படி இருக்க என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை கஷ்டம்? அப்போது அவனுக்கு ஒரு பதில் கிடைத்தது. நீ இன்று அனுபவிப்பது இன்று செய்த கர்மா இல்லை, கடந்த காலத்தில் செய்த கர்மா. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, வாழ்க்கை என்பது ஒரு நாளில் உருவானது இல்லை, பல செயல்களின் தொடர்ச்சிதான் வாழ்க்கை. கர்மா 3 வகை என்று சொல்லப்படுகிறது. முதல் வகை, நாம் பல காலங்களில் செய்த அனைத்து கர்மாக்களின் சேமிப்பு, ஒரு பெரிய சேமிப்பு போல. இரண்டாவது வகை, அந்த பெரிய கர்மாவில் இருந்து இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய பகுதி. அதுதான் நம்ம வாழ்க்கை சூழ்நிலை. நாம் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், எப்படி வளர்கிறோம், எந்த சூழ்நிலையை சந்திக்கிறோம், இவை எல்லாம் இதிலே சேர்ந்தது. மூன்றாவது, நாம் இப்போது செய்கிற கர்மா. இப்போ நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம், அதுதான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும். பலர் ஒரு கேள்வி கேட்பார்கள், கெட்டவர்கள் நல்லா வாழறாங்க, அவர்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்கவில்லை? இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சில நேரங்களில் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த நல்ல கர்மாவின் பலனை அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது செய்கிற தவறுகள் ஒரு நாள் திரும்ப வரும். கர்மா தாமதமாக வரலாம், ஆனால் தவறாது வரும். இந்த உலகத்தில் நாம் பலரையும் ஏமாற்றலாம், மக்களை ஏமாற்றலாம். ஆனால் கர்மாவை ஏமாற்ற முடியாது. கர்மா எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கும். நாம் செய்த ஒவ்வொரு செயலையும் அது பதிவு செய்கிறது. ஒரு நாள் அதன் விளைவு திரும்ப வரும். அதனால்தான் வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நல்லதை செய்தால் அதன் விளைவு நல்லதாக இருக்கும். நாம் கெட்டதை செய்தால் அதன் விளைவு கெட்டதாக இருக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அது தண்டனை என்று நினைக்க வேண்டாம். அது ஒரு பாடம். அது நம்மை வளர்க்கும் ஒரு அனுபவம். அதனால் எப்போதும் நல்லதை செய்யுங்கள், உண்மையாக இருங்கள், யாரையும் காயப்படுத்தாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் செய்த நல்லது உங்களிடம் திரும்பி வந்து உங்களை உயர்த்தும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் விதைத்த நல்ல விதைகள் மிக பெரிய மரமாக உங்கள் வாழ்க்கையை நிழலாக காப்பாற்றும். நல்ல மனசுடன் வாழுங்கள், நல்லதை விதையுங்கள். ஒரு நாள் அதன் பலன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஓம் நம சிவாய.